வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1856ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் பிறந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் இன்றைக்கும் உளவியல் துறை உலகில் மிகப்பெரிய வல்லுநராக கருதப்படுகிறார். அவர் வியன்னா பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்றவர். 1915ஆம் ஆண்டு An Introductory Lectures on Psychoanalysis உளவியல் பகுப்பாய்வு குறித்த ஆய்வுரைகள் என்னும் அந்த உரை உலக புகழ் பெற்றவை. 1916ஆம் ஆண்டு அந்த உரைகள் நூலாக வெளிவந்திருக்கிறது. 28 கட்டுரைகளை கொண்ட அந்த நூலில் அவர் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லுகிறார். யார் ஒருவர் எப்போதும் தன்னை பற்றி கூடுதலாக பேசிக் கொண்டிருக்கிறாரோ, தான் எல்லாவற்றையும் சாதிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறாரோ, அவருக்கு மனநோய் வந்துவிட்டது என்று பொருள். நாம் பார்க்கிறோம். ஒருவரிடத்திலே போய் வள்ளலாரின் கருணை பெற்று ஒருவன் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆம், அது நான் தான் என்று சொல்லுகிறவராக, எப்போதோ நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வை திரைப்படமாக ஆக்கியிருக்கும் போது அதில் வருகிற கதாநாயகன் உண்மையானவனா அல்லது கற்பனை பாத்திரமா என்று கேட்டால் பெயர்தான் வேறு, அந்த கதாநாயகன் நான் தான் என்று சொல்வாரானால் அவருக்கு மனநோய் முற்றிவிட்டது என்று பொருள்.